இத பாரு, எனக்கு தெரிஞ்சு நீ பண்றதெல்லாம் பாவம் கமலா. இவனுக்கு கல்யாணம் இல்ல, எந்த ஒரு நல்லது பண்ண நினைச்சாலும் யாருடைய வாழ்க்கையாவது பாழடிச்சிருவான். இவனை பத்தி இப்பவாது நீ புரிஞ்சுக்கோ, அதுக்கு மேல உன் இஷ்டம். என்னடா இதெல்லாம்? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன்டா, தப்பு பண்ண மாட்டேன்னு எவ்வளவு உறுதியா இருந்தேன்டா. டேய், ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? அப்போ அந்த பொண்ணோட பழக்கத்தை இன்னும் நீ விடல. வெற்றி, தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கடா. அந்த பொண்ணை நாங்களாடா வெளில அனுப்பணும், நீ தானே அனுப்புன. இப்ப நீயே அவளை அடிக்கடி திருட்டுத்தனமா வீட்டுல பார்த்து வரேன்னு சொல்றாங்க. ஏண்டா என்னடா அர்த்தம் இதெல்லாம்? சொல்றா, கேக்குறேன்ல. வெற்றி, என்ன இதெல்லாம்? அபிதான் வேணும்னா அதை வெளிப்படையா சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியதானே. எதுக்காக இப்படி எல்லாரையும் அவமானப்படுத்துற? செத்தாலும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன்டா. அவதான் வேணும்னு இவன் கூட்டிட்டு வந்தா ஈஸ்வரிக்கு நான் என்னடா பதில் சொல்றது? ஏண்டா, இதுதான் உன்னோட ஒழுக்கத்தோட லட்சணமா? இதுக்கு பேர் தான் பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழை காட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இங்க எல்லார்கிட்டயும் நல்லவ மாதிரி நடிச்சு பேசிட்டு அங்க போய் அபி மேடம் கூட டூயட் பாடிக்கிட்டு இருக்கியா? வெற்றி, அம்மா வாக்கு கொடுத்துட்டேன்டா, அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? டேய், இது விளையாட்டு விஷயம் இல்லடா, கல்யாண விஷயம்டா. இதுல உன் வாழ்க்கை மட்டும் சம்மந்தப்படல, இன்னொரு பொண்ணு வாழ்க்கை சம்மந்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, 2 குடும்பத்தோட மானமும் அடங்கியிருக்கு. ஏண்டா ஏன் இத்தனை பேர் இப்படி சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிற? வெற்றி, அந்த வீட்டுக்கெல்லாம் நீ போயிட்டு வரலனாலும் ஒன்னும் போய் சொல்லாத. வீடியோ ஆதாரத்தை சூர்யா சாரே வந்து காட்டியிருக்காரு. இப்ப எதுக்கு அங்க போயிட்டு வந்துகிட்டு இருக்க? அபி மேடம் உன்னை வர சொன்னாங்களா, இல்ல உன்னை வேற கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னாங்களா? சொல்லுடா. டேய், என்னடா இது? அப்ப அவதான் உன்னை ஆட்டி வச்சிட்டு இருக்காளா? அவதான் இந்த கல்யாணத்துக்கு எடுக்க பாக்குறாளா? ஐயோ அம்மா, இல்லம்மா. பாத்தீங்களாமா அண்ணா, பாத்தீங்களா அபி மேடம் பத்தி சொல்லும் போது எப்படி கோவம் வருதுன்னு பாருங்க. அப்ப சூர்யா சார் வந்து சொல்லிட்டு போனதெல்லாம் நிஜமா? டேய், இத பாருடா, இது போதும்டா, எல்லாத்தையும் விட்டுடா. இத பாரு, என் மேல பண்ண சத்தியத்தை மீறி இப்படி எல்லாம் பண்றது நான் செத்தாலும் பரவாயில்ல நினைக்கிறதுக்கு சமண்டா. மா, ஏமா அப்படி எல்லாம் பேசுற? நீ பேசாதடா. நான் இங்க சொல்றேன், இப்ப சொல்றேன்டா. நீ சத்தியம் பண்ணதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்டா. நான் அந்த ஈஸ்வரிக்கு வாக்கு கொடுத்திருக்கேன்டா. கொடுத்த வாக்க மீறினா நான் உசுரோட இருக்கிறதுல அர்த்தம் இல்லடா. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, உன்னை பெத்ததுக்கு நான் நாண்டுகிட்டு சாவேன்டா. இங்கேயே நடு வீட்டுல நாண்டுகிட்டு சாவேன்டா. அந்த ஈஸ்வரி நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறத கேக்குற சக்தி எல்லாம் எனக்கு இல்லடா. டேய், அவளுடைய மூஞ்ச பாக்குற தைரியம் எனக்கு இல்லடா. டேய், அவ்வளவுதான்டா சொல்லுவேன். ஏண்டா எதுவும் பேசாம வாயை மூடிட்டு நிக்கிற? ஏன் கல்ல முழுங்கின மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்க? டேய் வெற்றி, அம்மா எப்படி அழுதுட்டு இருக்காங்கன்னு பாருடா. ஒரு வார்த்தை சொன்னா குறைஞ்சா போயிடுவ. இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லுடா. சொல்லுடா, இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லுடா. சொல்லுடா. டேய் 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 வெற்றி, டேய் என்னடா? மா விடுமா, கோச்சிட்டு எங்க போயிட போறான்? அவனே சமாதானப்படுத்துவான் பாரு. டேய், இருந்து இவனுக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணேன்டா. இப்படி போய் பண்ணா நான் என்னடா பண்ணுவேன்? அத்தை, கல்யாணத்துக்கு காப்பு கூட கட்டியாச்சு. இப்ப கூட வெற்றி வெளியில போறானே, என்னத்த பண்றது? ஐயோ, அது தெரியாம தானே நான் கையால் ஆகாத மாதிரி நிக்கிறேன். கடவுளே, நீதான்ப்பா எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அழாதம்மா.
ஹலோ, ஃபோன் பண்ணிட்டு இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப பேச போறியா இல்லையா? சாரி. உனக்கு என்ன தாண்டா வேணும்? இது சாரி சொல்ற நேரமா? அப்படின்னு எனக்கு சாரி சொன்னாலும் அதுக்கு உனக்கு 2 வாழ்நாள் பத்தாது. ஏன்னா அவ்வளவு வாட்டி நீ என் மனசை உடைச்சிருக்க. எதுக்கு நீ இப்ப திரும்ப எனக்கு கால் பண்ணிருக்க? ஏன்டா ஏன் என்ன இப்படி சித்திரவதை பண்ற? அது வந்து இப்ப சொல்ல வந்ததை சொல்றியா? நம்ம சக்தி. அவனை பத்தி நீ எதுக்கு பேசுற? சக்தி தான் உன்கிட்ட பேச சொன்னான். சக்தி உன்னை என்கிட்ட பேச சொன்னான். எதுக்கு? எதுக்கு? அவன் வந்து உன்னை லவ் பண்றானா? அதுக்கு நீ எதுக்கு எனக்கு கால் பண்ற? உனக்கும் எதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அவன் நல்ல பையன் தானே, அதான் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. நான் உன் பொண்டாட்டி, நீ ஏன் புருஷன். நீ ஏன் இன்னொருத்தனை லவ் பண்ண சொல்லுவியா? என்னடா மனுஷன் நீ? ஹலோ அபி. ஹலோ. இல்ல உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இங்க பாரு, அவன் ஒன்றும் என்ன மாதிரி பொறுக்கி கிடையாது. ரொம்ப நல்லவன், பெரிய பிஸ்னஸ் பண்றான். அதுவும் யூகேல இருக்கான், பவுன்ல சம்பாரிச்சிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் மேல அவன் ரொம்ப நல்லவன். உன்னை சின்சியரா லவ் பண்றான். உன்னை நல்லா வச்சு பார்த்து பண்ணி. போதும் 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 போதும். இப்ப என்னதான் சொல்ல வர? நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லிடு. உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்டி. அப்போ இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கணுமா? இப்ப நான் என்ன செய்யணும்? உன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா யோசிக்காம கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லியிருப்பேன். என் இடத்துல இருந்தா ஹலோ ஹலோ. அண்ணே சொல்லுங்கண்ணே. ஹலோ ஹலோ. என்ன அண்ணே. லைன் கடை? டேய் நீ இங்க தான் இருக்கியா? உனக்கு தான்டா கால் பண்ண. என்னாச்சுண்ணே? ரொம்ப முக்கியமான விஷயம்டா, அதான் அவசரமா உன்னை தேடி வந்தேன். விஷயத்த சொல்லுண்ணே. இந்த விஷயத்துல எல்லாம் உன்னை இறக்கக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா அது ரொம்ப பக்குவமா கையாள வேண்டிய விஷயம்.
உன்னை தவிர வேற யாராலையுமே செய்ய முடியாது. அதான் நேர்லயே தேடி வந்திருக்கேன். அண்ணே நீ விஷயத்த சொல்லுண்ணே. என்ன ஏது நான் பார்த்துக்க மாட்டேனா? அதான்டா நம்ம பட்டுக்கடல் ஜவுளி ஓனர் இருக்காருல்ல? ஆமா, நம்ம செல்வண்ணன் தானே? ஆமா, அவரோட பேத்தியை தூக்கிட்டானுங்கடா. பேத்தியை தூக்கிட்டானுங்க? சின்ன குழந்தை ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்கானுங்க. எப்படின்னு? செல்வண்ணன் எவ்வளோ பெரிய ஆளு, அவரு கண்டிப்பா குடும்பத்துக்கு பாதுகாப்பு பண்ணியிருப்பாரானே. டேய், அநேகமா உள்ளேயே எவனையாவது வாங்கி துப்பு துளக்கியிருப்பானுங்க. அது இப்ப தேவையில்லை. சின்ன குழந்தை இப்ப அவன் கையில மாட்டியிருக்கு. போலீஸுக்கு போனா புள்ள உசுரோட கிடைக்காதுன்னு மிரட்டியிருக்கானுங்க. தூக்குனது எந்த கோஷ்டின்னு? டேய், இந்த சுத்துப்பட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டேன். நமக்கு தெரிஞ்ச கோஷ்டி யாரும் இல்லைன்னு மட்டும் தெரியுது. புதுசா எவனோ ஊருக்குள்ள காலை வைக்க நினைக்கிறானோன்னு தோணுது. அதான் பெரிய இடமா பார்த்து கையை வச்சிருக்கான். என்ன முடிவு எடுத்திருக்காங்க? செல்வண்ண பணம் போனா போகுது, பேத்திய சேதாரம் இல்லாம மட்டும் கொண்டு வந்துருன்னு சொன்னாரு. எவ்வளோ பணம்? இப்போதைக்கு 2 கோடி கேட்டிருக்கானுங்க. ஆனா அதை கொடுத்தா மேலும் மேலும் கேட்பானுங்கன்னு தான் தோணுது. இப்போ நான் என்னென்ன செய்யணும்? டேய், செல்வண்ண தான் பையன் கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்புறாப்ல. அந்த பணத்தை வாங்குறவன் எவன்னு பார்த்து நீ தூக்குனவனை கண்டுபிடிச்சாகணும். அண்ணே, கண்டுபிடிக்கிறது என்ன? அந்த புள்ளைய கையோட கூட்டு வரேன். டேய், சின்ன புள்ள விவகாரம்டா தம்பி, பார்த்து பக்குவமா நடந்துக்கோ. உசுருக்கு மட்டும் இல்ல, புள்ள உடம்புக்கும் எந்த சேதாரமும் வந்துடக்கூடாது. அவ்வளோதானே, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், விடுன்னு. நீ இந்த பணம் கொண்டு போறாருல செல்வண்ணன் பையன், அவரோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடு. டேய், வேதாச்சலம் நகர்ல செல்வண்ண வீடு இருக்குல்ல, அங்கிருந்து தான் அவரோட பையன் கிளம்புறாரு. அவர் பேரு நான் தான் கட் பண்றேன், திரும்ப திரும்ப கூப்பிடுறேன். அதை விட முக்கியமான விஷயத்துல இருக்கேன். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறோம். ஹலோ பையன்றல
கையில கிடைச்ச சித்ரா. அவனை என்ன பண்ண? தப்பிச்சிட்டாங்க. ஏன்டா அவனை விட்டா? அவனை கட்டி இங்க கொண்டு வந்து போட்டிருந்தா கண்ட துண்டமா வெட்டி போட்டிருப்பல்ல. ஏன்டா விட்டா? கடைசி செகண்ட்ல மிஸ் ஆயிட்டானே. ச்சே, சாரி. விட்றா, இதுக்கு போய் சாரி கேக்குற? கையில கிடைச்சவன விட்டனே, அதனாலதான் மனசு கேட்க மாட்டேங்குதுனே. ஏதோ தோத்து போயிட்டோமோன்னு தோணுது. உனக்காக இல்லைனாலும் எனக்காகன்னு வச்சுக்குவேன். இது நான் பாத்துக்கிற ஏரியா தானே. எனக்கு தெரியாம ஒருத்தன் உள்ள வந்து இறங்கி அடிச்சுட்டு போவானா? ஒரு நிமிஷம் விட்டு இருந்தேன் வையன், பணத்தோட மொத்தமா எஸ்கேப் ஆயிருப்பான். அந்த குழந்தை ஏதாவது பண்ணிருப்பான். கையில கிடைச்சவன விட்டேன். டேய் வெற்றி, நீ பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்டா. நான் கூட ஆத்திரத்துல என்ன அறியாம சத்தம் போட்டனே தவிர, இந்த மாதிரி போன பணத்தையும் குழந்தையும் யாரா வீட்டு கொண்டு வந்து கொடுப்பா? யாரால முடியும்? என் தம்பி மாவீரன் இல்லையா, அதான் வீட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டான். இது போதும்டா. பணத்தை உரிய ஆளுங்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவோம். இல்லனே, மனசு கேட்க மாட்டேங்குதுனே, ஆற மாட்டேங்குது. அண்ணே, சத்தியமா சொல்றேன், இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு நான் உன் காலடியில போறேன். என்ன சாச்சா, ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மார்க்கெட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அது சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருந்தோம். மார்க்கெட்னா பிரச்சனை இல்லாமையே இருக்கும். சரி, அதை விட வெளியிலேருந்து வந்திருக்க, போ, நீ வீட்டுக்கு போ, நான் பின்னாடி வர்றேன். சரிங்க சாச்சா. ஆ, சொட்டு, நான் வரேன். வெற்றி, ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். காரியம் கைக்கூடி வரும்போது கெடுத்துட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அபி, நீங்க வந்தது, உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தது வீட்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நீ மறுபடியும் இங்க வந்திருக்கிறது எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும்டி. நான் இப்ப வந்தது யாருக்கு தெரிஞ்சாலும் எனக்கு கவலை கிடையாது. நீ என்ன விஷயம் சொல்லு. கூப்பிடும் போது கட் பண்ணிடுவ, இப்ப வந்து என்னன்னு கேக்குறியா? நான் ஒரு முக்கியமான வேலையா இருந்தேன்டி. நீ விஷயத்த சொல்லு. வீட்ல சக்திக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டாங்க.